வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். இந்த உலகத்துல வித்தியாசமான உணவுகள் அப்படின்னு லிஸ்ட் போட்டோம்னா நிறையவே இருக்கு. அதுல ஒண்ணுதான் கொரியன் ஃபுட்டான கிம்ச்சி. அதை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. பார்க்கறதுக்கு பெரிய சைஸ் மாங்காய் ஊறுகாய் மாதிரி இருக்கும். பார்க்கும்போதே பழப்பழப்பா காரஞ்சாரமா இருக்கிற இந்த டிஷ் தான் கிம்ச்சி. இது பார்க்கும்போதே நம்ம வாயில எச்சி ஊறுங்க. இந்த டிஷ் கொரியாவோட பழமையான பாரம்பரியமான டிஷ். கிம்ச்சி இந்த ஃபுட் ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடேரியன். முட்டைக்கோஸ் இல்லை முள்ளங்கி இதுதான் இதோட மெயின் இன்கிரீடியன்ஸாக இருக்கும். நம்ம ஊரில் ஊறுகாய் போடுவோம்ல, அந்த மாதிரி தான் ப்ராசஸ் பண்ணி இந்த கிம்ச்சியை ரெடி பண்ணுவாங்க. வெஜிடேரியனா புஷ்ஷுன்னு ஆயிடுச்சே. வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் அரைச்சி அது கூட ஜொகால் அப்படின்ற ஒரு வகையான உப்பு கருவாட்டை லைட்டாக மிக்ஸ் பண்ணி அதை நல்லா ஊற வைப்பாங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா வறுத்து சில வகையான ப்ராசஸை பண்ணால் கிம்ச்சி ஃபுட் ரெடி. அதான பார்த்தேன், கொரியாவில் பியோர் வெஜ்ஜா. கிம்ச்சி அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் டிஷ் தான். ஆனால் அதுக்குள்ள நூற்றுக்கணக்கான வெரைட்டிஸ் இருக்கு. ஏராளமான காய்கறிகள் அப்புறம் கருவாடை யூஸ் பண்ணி கிம்ச்சியை செய்வாங்க. நம்ம ஊரில் ஊறுகாய் போடுவோம்ல, அது மாதிரி தான் கிம்ச்சி அங்கே செய்வாங்க. அங்கே பாரம்பரியமான உணவு எது சாப்பிட்டாலும் கிம்ச்சியும் கண்டிப்பாக இருக்கும். நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும் போலயே. நான் சாப்பாட்டுக்கு சொன்னேன். கிம்ச்சி வெரைட்டிலேயே ரொம்ப ஃபேமஸாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிறது கிம் ஜாங் அப்படின்றது தான். அதோட இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஒன்று தான், ப்ராசஸ் மட்டும் வித்தியாசமாக இருக்கும். குளிர்காலத்தில் அதோட ஐட்டங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஆங்கி அப்படின்ற பெரிய சைஸ் பேரலில் போட்டு மண்ணுக்குள்ளே புதைச்சிருவாங்க. ரொம்ப காலம் அது மண்ணுக்குள்ளேயே ஊறி டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். வெயில் காலத்தில் எடுத்து சாப்பிடுவாங்க. ஊறல் போட்டாலே டேஸ்ட் தான். அதாவது கிம்ச்சியை சொன்னேன். இந்த கிம்ச்சி ரொம்ப பழமையானது. கிமு 57ல் கொரியாவில் சில்லா மன்னராட்சி நடந்தது. அந்த காலகட்டத்தில் காய்கறிகளை எண்ணெயில் முக்கி சாப்பிட்டதுக்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் இதோட டேஸ்ட்டை டெவலப் பண்ணுறதுக்காக நிறைய ரிசர்ச் பண்ணி கிம்ச்சியை டெவலப் பண்ணியிருக்காங்க. நானும் புதுசாக ஒரு சைட் டிஷ் டெவலப் பண்ணிட்டு இருக்கேன், 12 டக்கரில் சொல்கிறேன். அந்த காலகட்டத்தில் கொரியாவில் புத்த மதம் பரவ ஆரம்பிச்சது. அதனால எல்லாரும் வெஜிடேரியனாக மாற ஆரம்பிச்சாங்க. கிம்ச்சியில் உப்பு கண்டம் கலந்துருக்கிறதுனால இதை யாரும் சாப்பிட்றதுக்கு முன் வரல. அதனாலேயே இதோட மவுசு குறைஞ்சி இந்த ஐட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சது. கிபி 900ல் பார்த்தீங்கன்னா வெஜிடபிளை வச்சு கிம்ச்சிகள் தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கிம்ச்சி ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது. குறிப்பாக முள்ளங்கியை வச்சு தயாரித்த அந்த கிம்ச்சிகள் நாடு முழுக்க வைரலாகி இன்னைக்கு வரைக்கும் பட்டையை கிளப்பிட்டு இருக்கு. வியட்நாம் வார் டைமில் பார்த்தீங்கன்னா கொரியா அதில் தீவிரமாக பார்ட்டிசிபேட் பண்ணுச்சு. அந்த காலகட்டத்தில் கொரிய வீரர்களுக்கு ஃபுட் டிமாண்ட் அதிகமாக இருந்தது. அப்போ கிம்ச்சி தான் கை கொடுத்துச்சு. நிறைய பேரல்களில் இந்த கிம்ச்சியை போட்டு மண்ணுக்கடியில் புதைச்சி அப்பப்போ எடுத்து சாப்பிட்டாங்க. அதனால தான் கிம்ச்சி மேலே கொரியன்ஸுக்கு தனி பாசம். 2008ல் ஃபர்ஸ்ட் கொரியா சார்பாக ஈசோ இயான் அப்படின்ற ஒரு லேடி விண்வெளிக்கு போனாங்க. அங்கே போனவங்க எனக்கு கண்டிப்பாக கிம்ச்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனாலேயே லோ கேலரிஸில் கிம்ச்சியை தயாரிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த லோ கேலரிஸ் கிம்ச்சி ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. 1996ல் நாங்களும் கிம்ச்சியை தயாரிப்போம் அப்படின்னு சொல்லி களத்தில் ஜப்பான் குதிச்சாங்க. நிறைய செயற்கையா ரசாயன பொருட்கள்லாம் யூஸ் பண்ணி கிம்ச்சியை தயாரிச்சாங்க. இதை பார்த்த கொரியன்ஸ் இது எங்க சொத்து, நீங்க தயாரிக்க கூடாது, அதுவும் நீங்க ஆர்டிஃபிஷியலா தயாரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கொந்தளிச்சாங்க. ஆனாலும் வேலைக்காகல. ஜப்பான் ஒரு பக்கம் கல்லா கட்ட ஆரம்பிச்சாங்க. சைனா, ஜப்பான், கொரியா உட்பட பல நாட்டு மக்கள் கிம்ச்சிக்கு அடிமையானாங்க. அதுக்கப்புறம் கொரியா எல்லா நாடுகளுக்கும் கிம்ச்சியை எக்ஸ்போர்ட் பண்ணுச்சு. இருந்தாலும் சைனா 2020ல் தங்களோட நாட்டு மக்களுக்கு ஏற்ற குவாலிட்டி இந்த கிம்ச்சியில் இல்லை அப்படின்னு சொல்லி கொரிய கிம்ச்சியை தடை விதிச்சாங்க. சேம் டு யூ சைனா. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ, உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்.